வெல்லமும் கோதுமை மாவும் சேர்த்து ரொம்ப டேஸ்டியான ஒரு கேக் ரெசிபி இன்னைக்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். 3/4 கப் வெல்லம் எடுத்துருக்கிறேன். இதில் 1/4 கப் தண்ணி ஊற்றி கரைய வச்சு எடுத்துக்கோங்க. இது நல்லா ஆறட்டும். ஒரு பவுலில் 1/2 கப் வெண்ணெய், 1/4 கப் தயிர் சேர்த்துருக்கிறேன். இதில் வெல்லம் பார்த்தீங்கன்னா நல்லா வடிகட்டி சேர்த்துக்கோங்க. வெல்லம் நல்லா ஆறி ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். இதில் 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்து நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறம் 1 கப் கோதுமை மாவு, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்து நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. இதோடவே 1 சிட்டி உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. இதோடவே 1/2 கப் பால் சேர்க்குறேன். பாலை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து சேர்த்துக்கோங்க. இதோட கட் பண்ணி வச்சிருக்க நட்ஸ் சேர்க்குறேன். நட்ஸ் பார்த்தீங்கன்னா கோதுமை மாவில் கொஞ்சமாக கோட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் கேக்கில் நட்ஸ் அடியில் செட் ஆகாமல் இருக்கும். இப்போ பேட்டர் தயாராகிடுச்சு. இங்கே ஒரு பேக்கிங் ட்ரே ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இதில் பேட்டரை சேர்த்துட்டு மேலாப்பில் கொஞ்சம் நட்ஸ் தூவிடுங்க. கடாய் பார்த்தீங்கன்னா 10 நிமிஷமாக ப்ரீ ஹீட் பண்ணியிருக்கிறேன். இதில் மீடியம் ஃப்ளேமில் 20லேருந்து 25 நிமிஷம் வச்சிங்கன்னா கேக் சூப்பராக தயாராகிடும். இந்த டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வெல்லம், கோதுமை மாவு, வெண்ணெயோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.